மனிதர்களை புரிந்து கொள்ள ஒரு குளிர்ந்த பார்வை. வாழ்க்கையில் எல்லாரும் நல்லவர்கள் இல்லை. அதே நேரத்தில் எல்லாரும் கெட்டவர்களும் இல்லை. பெரும்பாலான மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தங்களுக்குச் சாதகமான முடிவை தேர்வு செய்கிறார்கள். அதுதான் கேம் தியரியின் அடிப்படை. நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீர்கள். ஆனால் அந்த முடிவின் விளைவு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதில் மட்டும் இல்லை, எதிரில் இருப்பவன் என்ன செய்கிறான் என்பதிலும் இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையில் சில நேரங்களில் சரியான முடிவு எடுத்தும் தோல்வி அடைகிறோம். சில நேரங்களில் தவறான முடிவு எடுத்தும் ஒருவர் வெற்றி பெறுகிறார். ஏன்? ஏனெனில் நீங்கள் மட்டும் இந்த ஆட்டத்தை விளையாடவில்லை. உங்கள் முடிவுக்கு எதிரில் இன்னொருவரின் முடிவும் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம். ஒரே தெருவில் 2 கடைகள் இருக்கின்றன. இருவரும் ஒரே பொருளை விற்கிறார்கள். ஒருவன் விலையை குறைத்தால் மற்றவனும் குறைக்க வேண்டிய நிலை வரும். இருவரும் தொடர்ந்து விலையை குறைத்தால் என்ன ஆகும்? வாடிக்கையாளர் வெற்றி பெறுவார். ஆனால் 2 கடைகளின் லாபமும் குறையும். இதுதான் கேம் தியரி. ஒருவரின் முடிவு மற்றவரின் முடிவை மாற்றுகிறது. இதே விஷயம் உறவுகளிலும் நடக்கிறது. நீங்கள் எப்போதும் முதலில் பேசுகிறீர்கள். நீங்கள்தான் ஒவ்வொரு முறையும் சமாதானப்படுத்துகிறீர்கள். நீங்கள்தான் ஒவ்வொரு முறையும் விட்டுக் கொடுக்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் எதிரில் இருப்பவருக்கு என்ன புரியும்? இவன் எப்படியும் திரும்பி வருவான். அந்த நிமிடத்திலிருந்து உங்கள் அன்பு மட்டும் அவருக்குத் தெரியவில்லை. உங்களை எவ்வளவு தூரம் தள்ளினாலும் நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்பதும் தெரிந்துவிடுகிறது. கேம் தியரி நமக்குச் சொல்லும் முக்கியமான பாடம் இதுதான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது மட்டும் முக்கியமல்ல. உங்கள் செயல் எதிரில் இருப்பவருக்கு என்ன செய்தியை சொல்கிறது என்பதும் முக்கியம். வேலை செய்யும் இடத்திலும் இதேதான். ஒருவன் எல்லா வேலையையும் ஏற்றுக்கொள்கிறான். முடியாது என்று சொல்லவே மாட்டான். கூடுதல் வேலை. விடுமுறை நாளிலும் வேலை. மற்றவர்களின் தவறுகளையும் சரி செய்வான். ஆரம்பத்தில் எல்லாரும் அவனை பாராட்டுவார்கள். ஆனால் கொஞ்சம் காலம் சென்றதும் அந்த பாராட்டு என்னவாக மாறும் தெரியுமா? எதிர்பார்ப்பாக மாறும். ஒரு நாள் அவன், இதை என்னால் செய்ய முடியாது என்று சொன்னால், அதே மக்கள் அவனை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஏன்? ஏனெனில் அவன் தொடர்ந்து செய்த செயல்கள் மற்றவர்களின் மனதில் ஒரு பழக்கத்தை உருவாக்கிவிட்டன. நீங்கள் தொடர்ந்து செய்வதை ஒரு நாள் மக்கள் உங்கள் கடமையாக நினைக்க ஆரம்பிப்பார்கள். இதுதான் கேம் தியரியில் தொடர்ந்து நடைபெறும் ஆட்டங்களின் முக்கியத்துவம். ஒரே ஒரு முடிவை பார்த்து மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாது. தொடர்ந்து நடக்கும் முறையைப் பாருங்கள். வாழ்க்கையில் பலர் இன்னொரு பெரிய தவறு செய்கிறார்கள். ஒரு இடத்தில் ஏற்கனவே இழப்பு ஏற்பட்டுவிட்டால் அதை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்று அதே இடத்தில் இன்னும் அதிகமாக முதலீடு செய்கிறார்கள். தவறான உறவு, தவறான தொழில், தவறான நட்பு, தவறான முதலீடு. இவ்வளவு நாள் இதில் இருந்து விட்டேன். இப்போது எப்படி விட்டுப் போர்வது? இதுதான் பொறி. கேம் தியரி பார்வையில் நீங்கள் நேற்று எவ்வளவு கொடுத்தீர்கள் என்பது முக்கியமல்ல. இன்றிலிருந்து தொடர்ந்து கொடுத்தால் நாளை என்ன கிடைக்கும் என்பதுதான் முக்கியம். நேற்று செலவழித்த நேரம் திரும்பாது. இழந்த பணம் திரும்பாது. கொடுத்த விசுவாசம் திரும்பாது. அதனால் கேள்வி, நான் இதுவரை எவ்வளவு கொடுத்தேன் என்பது அல்ல. இங்கிருந்து தொடர்ந்து சென்றால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான். டாஷ் கேம் தியரியில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒத்துழைப்பு. பலர் தந்திரம் என்றாலே ஏமாற்றுவது என்று நினைக்கிறார்கள். அது தவறு. நீண்ட கால வாழ்க்கையில் பல நேரங்களில் மிகச் சக்தி வாய்ந்த தந்திரமே ஒத்துழைப்புதான். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஒத்துழைப்பு இருபுறமும் இருக்க வேண்டும். நீங்கள் மட்டும் தொடர்ந்து விட்டுக் கொடுத்து எதிரில் இருப்பவர் தொடர்ந்து உங்களை பயன்படுத்தினால் அது ஒத்துழைப்பு அல்ல, அது சரணடைதல். அதனால் முதலில் நல்லவராக இருங்கள். ஆனால் எதிரில் இருப்பவரின் நடத்தையை கவனியுங்கள். அவர் உங்களை மதித்தால் நீங்களும் மதியுங்கள். அவர் உங்களுக்கு உதவினால் நீங்களும் உதவுங்கள். ஆனால் அவர் தொடர்ந்து உங்களை பயன்படுத்த ஆரம்பித்தால் உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள்.
நல்லவராக இருப்பது பலவீனம் அல்ல, ஆனால் ஒரே மனிதரால் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்படுவது நல்ல குணமும் அல்ல. டாஷ் கேம் தியரியில் மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்று தகவல். யாரிடம் அதிக தகவல் இருக்கிறதோ அவரிடம் அதிக சக்தி இருக்கும். சம்பளப் பேச்சுவார்த்தை, தொழில் ஒப்பந்தம், உறவு, அரசியல், கார் வாங்குவது, வீடு விற்பது, எங்கும் இதே விதிதான். உங்களுக்கு அந்த விஷயம் மிகவும் அவசரமாக வேண்டும் என்பதை எதிரில் இருப்பவர் தெரிந்து கொண்டால் அவருடைய கை ஓங்கும். உங்களுக்கு வேறு வழியே இல்லை என்பதை அவர் தெரிந்து கொண்டால் அவருடைய கை இன்னும் ஓங்கும். அதனால்தான் எந்த பேச்சுவார்த்தையிலும் மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது. வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியேறும் திறன். இந்த வாய்ப்பு இல்லை என்றாலும் என்னால் வாழ முடியும். இந்த நிலையில் நீங்கள் இருந்தால் உங்கள் முடிவுகள் மாறும், நீங்கள் பேசும் விதம் மாறும், எதிரில் இருப்பவர் உங்களை நடத்தும் விதமும் மாறும். இதுதான் வாழ்க்கையின் கடினமான உண்மை. சிலர் உங்களை மதிப்பது நீங்கள் நல்லவர் என்பதற்காக மட்டும் அல்ல. உங்களுக்கு வேறு வாய்ப்புகளும் இருக்கின்றன என்று தெரிந்தாலும் உங்களை வேறு மாதிரி நடத்துவார்கள். அதனால் வாழ்க்கையில் மாற்று வாய்ப்புகளை உருவாக்குங்கள். ஒரே வருமானத்தை மட்டும் நம்பாதீர்கள். ஒரே மனிதரை மட்டும் நம்பாதீர்கள். ஒரே வாய்ப்பை மட்டும் நம்பாதீர்கள். ஒரே கதவு மூடினால் வாழ்க்கையே முடிந்துவிட்டதாக நினைக்காதீர்கள். மாற்று வாய்ப்புகள் இருப்பது ஆடம்பரம் அல்ல, அது பாதுகாப்பு. டாஷ் கேம் தியரி நம்மை எல்லா மனிதர்களையும் சந்தேகப்படச் சொல்லவில்லை. அது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறது. மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை மட்டும் பார்க்காதீர்கள். அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் என்பதையும் பாருங்கள். அவருக்கு இதில் என்ன கிடைக்கிறது? அவர் எதை இழக்கப் போகிறார்? என்னுடைய செயல் அவருக்கு என்ன செய்தியை அனுப்புகிறது? நான் இதையே தொடர்ந்து செய்தால் அவர் அடுத்து என்ன செய்வார்? இந்த 4 கேள்விகளை மட்டும் கேட்க ஆரம்பித்தால் மனிதர்களை பார்க்கும் உங்கள் பார்வையே மாறிவிடும். இறுதியாக ஒன்று, வாழ்க்கை சதுரங்கம் மாதிரி இல்லை. சதுரங்கத்தில் எல்லா காய்களும் உங்கள் கண்களுக்கு முன்னால் இருக்கும். வாழ்க்கையில் அப்படி இல்லை. யார் உண்மையாக உங்கள் பக்கம் இருக்கிறார்கள்? யார் தற்காலிகமாக இருக்கிறார்கள்? யார் உங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறார்கள்? யார் உங்களை பயன்படுத்துகிறார்கள்? பல நேரங்களில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் அது புரியும். அதனால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் செய்யாதீர்கள். ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்துவிட்டு அதை உங்கள் குணம் என்று நியாயப்படுத்தாதீர்கள். வாழ்க்கை எப்போதும் நல்ல மனிதனை மட்டும் வெற்றி பெற வைக்காது. கெட்ட மனிதனையும் எப்போதும் வெற்றி பெற வைக்காது. பெரும்பாலும் வெற்றி பெறுவது யார் தெரியுமா? சூழ்நிலையை புரிந்து கொண்டு எதிரில் இருப்பவரின் அடுத்த நகர்வை உணர்ந்து தேவையான நேரத்தில் தனது நகர்வை மாற்றத் தெரிந்தவன். அதுதான் கேம் தியரி.